ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பாக்கழுத்து பீஸ் கொடுத்து மடிச்சடித்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுருக்கு வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸு. இடுப்பு பகுதி மடிச்சடித்து டாட் பிடிச்சி வச்சுட்டேன். இது மாதிரி 1 இன்ச்சில் பீஸை நேர் பீஸாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரவுண்ட் நெக்குக்கு தான் எப்போவுமே கிராஸ் பீஸ் எடுக்கணும். இது பாக்கழுத்து, டைமண்ட் கழுத்து இந்த மாதிரி நெக்குக்கெல்லாமே நீங்கள் நேர் கட்டிங்கில் பீஸ் 1 இன்ச்சு அளவில் எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் அளவுக்கு இது போல் மடித்து தைச்சிக்கோங்க. மடித்து தைச்சிட்டு அப்புறமா நம்ம பீஸ் ஜாயின் பண்ணும்போது உள்பக்கம் போகும்போது அந்த மடிப்பு பகுதி நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் அந்த மடித்து தைச்ச பகுதியை ஆப்போசிட்டில் வச்சுட்டு கழுத்து பீஸோட இந்த பிசுறு உள்ள பகுதியை வச்சு தைக்க போகிறோம். கரெக்டாக அந்த கார்னர் கிட்ட வந்தோடனே நம்ம லேசாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சுருக்கம் கொடுத்து அப்படியே இதை டேன் பண்ணி திருப்பிக்க போகிறோம். இந்த மெத்தட் தாங்க கரெக்டான மெத்தட். நம்ம ஏற்கனவே பீஸ் கொடுத்து எப்படி திருப்பி அடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நீடியில் வச்சு நிப்பாட்டிடுங்க. அதுக்கப்புறமா அந்த சுருக்கம் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு சுருக்கம் கொடுத்து அப்படியே எல் ஷேப்பில் கிளாத்தை திருப்பிக்கோங்க. திருப்பி அந்த கார்னர் முடிகிற இடத்துல ஒரு 1/4 இன்ச் வரை கீழே இறக்கி தையல் போட்டுக்கோங்க. இந்த இதோட கார்னர் முடியுது அப்படின்னா நம்ம அதுலேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு இறக்கிக்கணும். 1/4 இன்ச்சு வரை இறக்கி தைச்சிட்டு அப்படியே நம்ம எல் ஷேப்பில் தைச்சி விட்டுறணும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் எல் ஷேப்பில் கிளாத்தை திருப்பியிருக்கேன். நீடில் எடுக்காமல் கைடை லேசாக தூக்கிட்டு கிளாத்தை மட்டும் நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டா அதே போல் 1/4 இன்ச்சு கேப்பில் அந்த கைடு அளவுக்கே அப்படியே தைச்சி விடுங்க. அதே போல் ஒரு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நீடியில் நிப்பாட்டிட்டு அந்த கார்னர் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக நல்லா சுருக்கம் வச்சுக்கோங்க. சுருக்கம் வச்சு அதே போல் மேல் நோக்கி கிளாத்தை திருப்பிக்கோங்க. எல் ஷேப்பில் திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் இருந்தால் இந்த கார்னர் நல்ல ஷார்ப்பாக வரும். நீங்கள் கரெக்டான இடத்துல சுருக்கம் வைக்கல அப்படின்னா அந்த கார்னர் ஷார்ப்பாக இல்லாமல் வளைவாக கிடைக்கும். இதுதான் நீங்கள் கார்னர் வச்ச இடம் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு டிப்புங்க. இப்போ நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சி முடிச்சிட்டோம். நம்ம இதில் சிசர் கட் போட்டுக்கலாம். கார்னரில் மட்டும் குட்டியாக ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதனால் அந்த பேக் சைடில் பாருங்கள், அந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக வந்திருக்கு. சிசர் கட் போட்டுட்டு நம்ம அப்படியே இதை மடித்து அடிக்க போகிறோம். திருப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி பிசுறு பகுதியும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த பீஸையும் ஒன்றா வச்சுட்டு அந்த ஓரத்தில் 2 இடத்தையும் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, பீஸையும் கட் பண்ண பீஸையும் ப்ளவுஸ் பகுதியும் ஜாயின் பண்ண அந்த ஓரத்தில் பிசுறு பகுதியில் உள்ள இடத்துல ஒட்டி ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. அது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மடித்து திருப்பினோன்னா அந்த தையல் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் நல்லா விரித்து பிடிச்சிட்டு அந்த ஓரத்தில் ஜாயின் பண்ண அந்த ஓரத்தில் நேர் பீஸ் கட்டிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த பீஸில் மட்டும் தையல் வர மாதிரி தைச்சி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கூட தையல் ப்ளவுஸ் பகுதியை நோக்கி போயிடக்கூடாது. நல்ல பொறுமையாக தைங்க. இப்போது நம்ம இந்த கழுத்து பீஸில் தையல் போட்டுட்டோம். அடுத்து நம்ம அதை அப்படியே திருப்பி ப்ளவுஸோட ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ உள் பக்கமாக திருப்பிட்டு காட்டுறேன். நம்ம எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போது ப்ளவுஸோட ஓரத்தில் நம்ம தையல் போட்டு விட்டுக்கலாம். கரெக்டாக எட்ஜிலேருந்து ஒரு நூல் கீழே இறக்கி அப்படியே டேன் பண்ணிக்கோங்க. டேன் பண்ணி அதே போல் ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே போல் ஓரத்துலையே தைச்சிட்டு அதுக்கப்புறமா 2வது தையல் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தையலோட சைஸை பெருசு பண்ணிவிட்டு சென்டராக ஒரு தையல் போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து விட்டுக்கோங்க. ஆனால் நான் இந்த ப்ளவுஸில் ஓரத்தில் தான் தையல் போட போகிறேன். அதனால் சின்ன தையலாகவே வச்சு பிசுறு பகுதி எந்த எட்ஜில் இருக்கோ அந்த எட்ஜு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஹெம் பண்ணுறதுனா சென்டரில் நம்ம ஓரத்தையல் போட்டோம் இல்லையா, அதை ஒட்டியே கொஞ்சம் தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு கேப்லேயே பெரிய தையல் வச்சுட்டு தைச்சி விட்டுட்டு அப்புறம் பின்பக்கமாக ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை மிஷினில் போட்ட தையலை பிரித்து விட்டுக்கோங்க.
எனக்கு வந்து இந்த தையல் கழுத்து அகலம் வந்து பட்டையாக வேணும்னு கேட்டிருக்காங்க கஸ்டமர் வந்து. அதனால் நான் அப்படியே தையல் போட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி தைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டையாக, அதே சமயம் உள்ளே வந்து நல்லா பார்டர் கொடுத்த மாதிரி நல்லா நீட்டாக அகலமாக தெரியும். அவ்வளோதாங்க, நம்ம பார்க்கறது ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.